அதுக்குள்ள யாராவது பேசணும்னாலும் பேசலாம். சொல்லுங்க பாலா சார், சொல்லுங்க. மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். வணக்கம் சார். மாஸ்டர் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மாஸ்டர். இது எனக்கு ரொம்ப நாளா இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க மாஸ்டர். அதுதான் ஒரு சின்ன இதுதான். எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாங்க மாஸ்டர். இப்ப நம்ம ஒவ்வொரு சுவாத்தியாயா இல்ல அந்த எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே நம்ம நம்ம கான்டாக்ட் பண்றோம்ல மாஸ்டர். அதுல நம்ம பத்ரிஜியோட அந்த 18 கொள்கைகள் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 18 கொள்கைகள் நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா அது இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்து தாங்க மாஸ்டர். இது எப்படி மாஸ்டர் நம்ம நடைமுறைப்படுத்தலாமா இல்ல வேண்டாமாங்க மாஸ்டர்? 18 கொள்கைகள் டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்னு சொல்ற மாதிரியா எப்படி? இல்லங்க மாஸ்டர். நம்ம அந்த தியான பிரபஞ்ச புக்ல பின்னாடி ஒவ்வொரு புக்லயுமே பின்னாடி அந்த 18 கொள்கைகள் அது இருக்கு பிரின்சிபல். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் மாஸ்டர் ஆகும். அது டக்குன்னு கடகடன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, ஒரு ஆளே சொல்லிட்டோம்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க மாஸ்டர். அது டைம் அதிகமாகாது. இப்ப இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க மாஸ்டர். அது இந்த வாய்ப்பு பிரபஞ்சம் எனக்கு குடுக்குதுன்னு நினைக்கிறேங்க மாஸ்டர். எஸ். அப்ப நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருக்குன்னா நீங்க படிங்க. கண்டிப்பா மாஸ்டர். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணிக்கலாமா மாஸ்டர்? இது உங்ககிட்ட ஒரு தடவை கேட்கலான்னு தான் மாஸ்டர் இப்பவே கூட பண்ணுங்க சார். அவங்க ஷாலினி மேடம் இன்னும் ஜாயின் பண்ணல. நீங்க பண்ணுங்க. சாரி மாஸ்டர். டியூட்டில இல்லையா? இருக்கேன் மாஸ்டர். டியூட்டிங்க மாஸ்டர். டியூட்டி. ஓகே. சரிங்க. சரிங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடுங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஓகே சார். ஓகே. அதான் உங்ககிட்ட முதல்ல பெர்மிஷன் கேட்டுக்கலாம். அதுக்காண்டி தான் மாஸ்டர் இப்ப கேட்டேன். நீங்க எல்லாரும் சொல்ற ஐடியாஸ் மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்குன்னா, யார் எது சொன்னாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்க் யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இன்ட்ரெஸ்டா நீங்க பண்றேன்னா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் ஹாப்பி. தேங்க்யூ மாஸ்டர். இல்ல மாஸ்டர் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ் தான் மாஸ்டர் ஆகும். அந்த 18 பிரின்சிபல் நம்ம கரெக்ட். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். எஸ் சார். ஷூர். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் மாஸ்டர். எஸ் சார். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். அண்ட் எல்லாரும் கூட வாணியம்பாடிக்கு வாங்க. நமக்கு DMY 8 அதுக்கு எல்லாரும் வாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. நீங்க கொடுங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ நமக்கு பெங்களூர்ல மியூசிக் ஃபெஸ்ட் நடக்குது. அதுலயும் நமக்கு ஒரு மாஸ்டர் அவங்க போகாத நிலையில அவங்க புக் பண்ணியிருக்கிற அகாமடேஷன் இருக்கு. ஸோ யாராவது போறீங்கன்னா அந்த அகாமடேஷன் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் ஷாலினி மேடம் வந்தாச்சு. ஹேங் ஆயிடுச்சா ஷாலினி மேடம்? எஸ் ஷாலினி மேடம், நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நேரம் சொல்றீங்க மேடம்? அன்மியூட் பண்ணிக்கோங்க. minutes ma'am. ஓகே கேரி ஆன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. வணக்கம் மாஸ்டர். என்னோட பேர் ஷாலினி. நான் வாணியம்பாடியிலேருந்து பேசுகிறேங்க மாஸ்டர். நான் லாஸ்ட் வீக் இந்த புக் நீ தேடுவது உன்னை தேடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த புக்கில் இந்த ஞானத்தை பகிர்ந்துட்டுருக்கேங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட்ல ஒரு சில மேற்கோள்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன, புத்தர் சொன்னது, ஓஷோ சொன்னது, அந்த மாதிரி ஒரு சில மேற்கோள்கள் பற்றி டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க மாஸ்டர். அதுக்கப்புறமா விழிப்புணர்வு, நம்ம எப்படி அவேர்னஸாக இருக்கிறது, நம்ம அவேர்னஸாக இருக்கிறதுனால என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் நம்ம லைஃப்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விழிப்புணர்வுங்கிற சாப்டர்ல கொடுத்துருக்காங்க மாஸ்டர். விழிப்புணர்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சுய விழிப்புணர்வுல இருந்தோம்னா தான் நம்ம போற பாதையை நம்ம எப்பவுமே ஆராய்ச்சி பார்த்துட்டே போகணும். கரெக்டான நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு
நம்ம அதுக்கு போற பாதையில வந்து எங்க வழி தவறி போகாம நம்ம கரெக்டா போய் அதை அடையறதுக்கு வந்து சுய விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பழகும் போதும் பேசும்போதும் ஃபுல் அவேர்னஸோட நம்ம பழகுனாதான் அவங்க நம்ம கிட்ட என்னதான் கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதையுமே வந்து அந்த ஃபுல் அட்டென்ஷன் ஃபுல் அவேர்னஸோட தான் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து லைஃபே வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியா வந்து மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்றத வந்து ஒரு ஜட்மெண்ட் பேஸ்ல வந்து நம்ம கேட்காம உண்மையில அவங்க அதை எந்த அர்த்தத்தோட சொல்றாங்களோ அதை ஃபுல் அவேர்னஸோட நம்ம உள்வாங்கிக்கணும். அப்பதான் வந்து அதே மாதிரி முழுமையா நாமளும் வந்து அது கரெக்டான வெளிப்பாடுகள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவேர்னஸ் பத்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நல்ல எண்ணங்களை வந்து குழப்பமானவற்றிலிருந்து பிரித்து பார்க்கிற ஒரு பயிற்சி தான் வந்து நம்ம அவேர்னஸா இருக்கிறது. அவேர்னஸா இருந்து நம்மளை சுத்தி இந்த இயற்கையில நடக்கிறதையும் நம்மளை சுத்தி இருக்கிற சமூக சூழல் நடக்கிறதையும் நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களையுமே வந்து நம்ம ஒரு விழிப்பு நிலையில இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர் ஸ்டெப் வச்சு போகும்போது நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் நம்ம கான்சியஸ் எக்ஸ்பேன்ஷனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவேர்னஸ் அப்படிங்கிற சாப்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது வந்து தியானம். நம்ம செய்யக்கூடிய தியானத்தை பத்தி தான் வந்து பத்ரிஜி ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இந்த தியானத்தை தான் வந்து டீட்டா ஹீலிங், அப்புறம் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாஸ்ட் லைஃப்ல வந்து இப்போ நடக்கிற ஏதாவது பிரச்சனைக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சு பார்த்து வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு ஹீலிங் மெத்தடோ ஃப்ளவர் ஹீலிங்கோ எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஹீலிங் மெத்தடுக்கும் போகாமையே வெறும் தியானமும் ஞானமும் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவே நாம நம்மையே வந்து செல்ஃபா ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு உணர்த்துறாங்க மாஸ்டர். இப்ப இதுல வந்து தியானம் அப்படிங்கிறது வந்து தினமும் தியானம் செய்ய துவங்குங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆரம்பம் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து தியானம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா உள் மற்றும் வெளி உலகிற்கான அந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளோட உள்தன்மைக்கும் வெளித்தன்மைக்கும் இடையே இருக்கிற ஒரு இணைக்கும் பாலமா இந்த தியானம் திகழுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முறை நம்ம இந்த தியானம் செய்து நமக்குள்ள அந்த முழுமைய நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம இயற்கையாகவே நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த தியானத்துல நம்ம பிரசன்ட்ல அந்த நிமிஷத்துல நம்ம உள்முக பயணமா நம்ம உள் சென்று அந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையிறோம். நம்மளோட ஆழ்ந்த உள்ள இருக்கிற நமக்குள்ள நாம தொடர்பு கொண்டு அந்த முழுமைத்துவத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம இயல்பாகவே எந்த ஒரு முயற்சியும் இல்லாம நிகழ்காலத்துல பிரசன்ட்ல வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறதா தியானம். நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நத்திங் டூயிங், எந்த ஒரு செயலோ எண்ணமோ உணர்ச்சிகளோ இல்லாம வெறுமனே நம்மள நாம பாக்குறது, அததான் தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எளிதா சொல்லணும்னா ஒன்றும் செய்யாமல் இருப்பதை மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக தோற்றுவிப்பதுதான் தியானத்தின் ஒரு நல்ல விஷயமாக குறிப்பிடுறாங்க. எதுவுமே செய்யாத சும்மா இருக்குன்னா அது தப்பாதான் நம்ம குறிப்பிடுவோம். ஆனா எதுவுமே செய்யாம நம்ம கண்ணை மூடி நம்ம உள்முக பயணம் மேற்கொள்றதுதான் வந்து தியானம் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் சைலன்ஸ், அதாவது நம்ம மனம் வந்து எப்போ ஒரு கணம் ஒரு மில்லி செகண்ட்னாலுமே ஒரு முழுமையான அமைதியில இருந்தா அதுவும் தியானமாக கருதப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கான்சியஸ் இன்ஸ்டேட், நம்ம தூக்கத்திலயுமே வந்து ஒரு விழிப்பு நிலையோட நம்ம தூங்க முடிஞ்சா அதையுமே தியானத்துக்கு நிகரானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு கணமாவது நம்ம ஆழ்மன அமைதியை உணர்ந்தால் அதுவும் தியானம். நம்ம கான்சியஸ் ஸ்லீப் ஸ்டேட்ல இருந்தோம்னா அதுவுமே தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து ஒரு சூறாவளி காற்று வந்து வீசுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பலத்த காற்றோட மையம் பார்த்தோம்னா அமைதியா இருக்கும்.
அதை சுத்தி தான் அந்த சூறாவளி, அந்த அமைதியை சுத்தி தான் அந்த சூறாவளி காத்து வந்து சுழன்றுட்டு இருக்கும். அதே போல நம்மளோட உள் சுயமானது வெளியில் உள்ள சூழ்நிலை என்ன சூழ்நிலையா இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் அமைதியாகவும் சமநிலையாகவும் நம்ம உள்ள இருக்க பழகணும். அதுக்காக தான் நம்ம தியானம் செய்யறோம் அப்படின்னு அருமையான ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வெளி சூழல்ல வந்து நமக்கு வந்து அந்த சூறாவளி காற்றுனா ஒரு சாதாரண காற்றுல ஒரு பேய் காற்றுக்கு சமமான ஒரு சூறாவளி காற்று, அதுல மாட்டினா எந்த ஒரு இதுவுமே வந்து தப்பிக்க முடியாது. அந்த சூறாவளிக்கு உள்ள பார்த்தோம்னா அமைதி தான் இருக்கும், அதோட இந்த நடு மைய பகுதி. அதே மாதிரி நமக்கு சுத்தி என்ன கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் நமக்குள்ள நாம ஆழமான அமைதியோட சமநிலையோட இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து அதான் இன்னர் பீஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியோடவும் ஈக்குவாலிட்டி சமமாக பார்க்கறதுனா எல்லாத்தையுமே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு ஆளாவும் நம்மள கொண்டு செல்லக்கூடியதுதான் இந்த தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து ரூல்ஸ் இன் கம்ப்ளீட் இன்வால்மெண்ட். இப்ப நம்ம லைஃப்க்கு வந்து என்ன செஞ்சாலுமே வந்து நம்ம வாழ்க்கைக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு விதி தான். அது என்னன்னா, நம்ம எதை செஞ்சாலும் அதுல முழுமையான ஈடுபாட்டோட செய்யணும். கம்ப்ளீட் இன்வால்மெண்டோட நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே அப்படிதான் செய்யணும். அதுதான் வந்து நம்ம லைஃப்க்கான ஒரு முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எந்த ஒரு நல்ல அமைதியான இடத்துல அமர்ந்து நம்மளே கவனிக்க முயற்சி செய்வது அப்படிங்கிறது தான் தியானத்தின் ஆரம்ப புள்ளி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப எதை செஞ்சாலுமே அதுல முழுமையாக நம்ம ஈடுபடணும் அப்படின்னும் போது நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து அமைதியாக நாம நம்மளையே கவனிக்க மேற்கொள்ளும் முயற்சி வந்து தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எப்படி செய்யறது, அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் வித் த பாடி, நம்ம உடலோட நாம் தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. உடல் மற்றும் அசைவுகளின் மீது நம்ம கவனம் செலுத்துவது, ஃபோக்கஸ் ஆன் அவர் பாடி, நம்ம பாடி மேல ஃபோக்கஸ் பண்றது. இப்ப உள்ளொளி தியானம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க பொதுவா. அப்படின்னா என்னன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த கைகளை வந்து மெதுவா தூக்கி இறக்கணும். அடுத்து இந்த கையை மெதுவா தூக்கி இறக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா அந்த கை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். அதாவது நம்ம உடல் அசைவுகளை கவனிக்கிறது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளொளி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து நம்ம கான்சியஸா நம்ம ஒரு உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடியது. ஆனா மிக எளிமையாக நமக்கு பத்ரிஜயா வந்து நம்ம இயல்பான சுவாசத்தின், அது இயல்பாதான் செயல்படுது, அதன் மீது ஒரு கவனம் மட்டும்தான் அவர் வந்து வைக்க சொல்றாரு. அதுதான் வந்து சுவாசத்தின் மீது கவனம் வைப்பது என்பது நம்ம உடல் அசைவுகளை கவனிக்கிறதுக்கான எளிமையான ஒரு வழி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி கவனம் செலுத்தும் போது மேல் மற்றும் ஆழ்நிலையில ஏற்படும் அசைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம உடல் உறுப்பு நம்ம உடலோட அசைவுகள் மேல கவனம் செலுத்துறோம். அதுல சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது மிக எளிமையானது. அதை நம்ம செய்யும் போது நம்ம மேல் மற்றும் ஆழ்நிலையில ஏற்படும் அசைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். சுவாசத்தை கவனிக்கும் போது நம்ம உடலோட இணைந்திருக்கவும், ஃபர்ஸ்ட் உடலோட நம்ம இணைஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் எண்ணங்களோட இடைவிடாத இறைச்சல்ல இருந்து விடுபட்டு மனம் வந்து அமைதி அடையுது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா, நம்ம உடலோட அசைவுகள் மேல கவனம் செலுத்துறது. அது வந்து நம்ம சுவாசத்தின் மேல கவனம் செலுத்தும் போது உடல் அசைவுகள் மெல்ல 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 குறைய தொடங்கி நம்ம உடலோடு நம்ம இணைந்து நம்ம எண்ணங்களின் இடைவிடாத இறைச்சல்ல இருந்து விடுபட்டு அமைதி மனம் வந்து அமைதி நிலையை அடையுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, இரண்டாவதாக எண்ணங்களை பற்றி விழிப்புணர்வு. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் மேல கவனம், அடுத்து எண்ணங்கள் மேல கவனம் வைக்கிறோம். அவேர்னஸ் இன் தாட்ஸ். நம்மளுக்கு
அப்படி நம்ம உள்முகமா மூச்சை கவனிக்கும் போது நமக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்து ஆரம்பத்துல வந்துட்டே இருக்கும். அப்ப 2வது விழிப்புணர்வு வந்து அந்த எண்ணங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வுங்கிறது எண்ணங்களை கவனிக்கிறது இல்ல. நமக்கு என்ன எண்ணம் வருதுங்கிறத நம்ம விழிப்போட கவனிக்கிறோம். மற்ற நேரத்துங்கள்ல நம்ம விழிப்போட நம்ம எண்ணத்துங்களை கவனிக்க மாட்டோம். நமக்கு தோன்ற எண்ணங்களின் பின்னால் நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி கண்மூடி உள்முகமா கவனம் செலுத்தி நம்மளோட உடல் அசைவான மூச்சை கவனிச்சிட்டு இருக்கும்போது எண்ணங்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுது. இது 2வது விஷயம். அடுத்து 3வது நம்முடைய உணர்வுகளை கவனிக்க வேண்டும். இது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபீலிங்ஸ். அடுத்து 3rd வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபீலிங்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மாதிரி ரொம்ப ஈஸியா நடக்காது. இது வந்து சிக்கலானது. ஏன் சிக்கலானதுன்னா இது ரொம்ப நுட்பமானது, மைன்யூட்டான ஒரு விஷயம். இத வந்து நம்ம கவனிக்கிறது, உணர்வுகள் வந்து எண்ணங்களை விட ஒரு நுட்பமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நுட்பமான விஷயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 3 நிலைகளையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்க்கை பாதையில வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தியானம் வந்து ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நம்ம ஈடுபடக்கூடிய தியானம் ஃபர்ஸ்ட் உடல் உறுப்பின் அசைவு மேல கவனம் வச்சோம். அடுத்து எண்ணங்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா நம்மளோட உணர்வுகளை வந்து கவனிச்சோம் 3வது விஷயமா. இந்த மாதிரி 3ஐயும் கவனித்து நம்ம தியானத்தில் படிப்படியாக முன்னேறி செல்லும் போது இந்த தியானம் வந்து நம்முடைய ஆனந்தத்துக்கு வழிவகுக்கும். மேலும் பேரானந்தம் என்பது மனதின் ஒரு நிலைப்பாடு. அந்த நிலையை நாம எளிதாக அடைவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. நமக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு எல்லாமே ஒரு அப்பாற்பட்ட ஒரு மேலான விஷயமா வந்து இது இந்த பேரானந்தம், இந்த தியானத்துல கிடைக்கக்கூடிய தியானத்தில் நம் முழுமை அடையும் போது கிடைக்கக்கூடிய இந்த ஆனந்தம் வந்து சாதா மகிழ்ச்சிகளுக்கு எல்லாமே மேற்பட்டது, அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம தொடர்ந்து இதை வந்து கவனிச்சுட்டே இருக்கோம், மேன்மேலும் நம்ம மையத்தை வந்து நம்ம உணர ஆரம்பிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னும் போது படிப்படியா வந்து மற்றொரு மாற்றம் வந்து நடக்க தொடங்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்குள் அந்த மாற்றம் எங்க நடக்குது பார்த்தோம், நமக்குள்ள நடக்குது. நமக்கு வெளியே நம்ம எதையும் மாத்தல, நமக்குள்ளதான் மாத்துறோம். இப்ப உடல் உறுப்பின் அசைவான சுவாசத்தை கவனிச்சோம், எண்ணங்களோட அவேர்னஸா பார்த்தோம், அப்புறம் ஃபீலிங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு ஆழ் அமைதி நிலைக்கு நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்குள்ளவே வந்து நிறைய பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அங்க வந்து கவனிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அங்க இருக்கு. பார்ப்பவரும் ஒண்ணுதான், பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணுதான், பார்க்கப்படுதுங்கிற விஷயமும் ஒண்ணுதான். இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒன்னஸ் கான்செப்ட் வந்து புரியுது. எப்படி இறைவன் அங்கிருந்து அந்த பிரபஞ்சமே வந்து ஒரு ஆத்மாவா வந்து பூர்ணாத்மாவா வந்து அதுல இருந்து பிரிந்து வந்த அம்சாத்மாக்கள் அதோட செயல்பாடுகளை அந்த ஆத்மாவே பாக்குது, பூர்ணாத்மாவே பாக்குது. அப்ப பார்ப்பவனும் நானே, பார்க்கப்படும் பொருளும் நானே அப்படிங்கிற அந்த தத்துவம் தான் வந்து தியானத்தினோட ஒரு பிரதிபலனா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப அடுத்து வந்து தியானத்துல வந்து கவனித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிச்சதுமே அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூரத்தின் காரணமா வந்து எண்ணங்கள் வந்து நம்மளை கட்டுப்படுத்துற சக்தி இழக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இயல்பான ஒரு மனிதர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வர தாட்ஸ் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கோம். உடனே நமக்கு வேற தாட் வருது, அந்த தாட் பின்னாடி ஓடும், உடனே நமக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வரும், அதை செய்யலான்னு போவோம். ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஜேர்னிங்கிறது வந்து நமக்கு இருக்காது. அந்த எண்ணங்கள் தான் நம்மளை கையாளுதே தவிர நாம வந்து அந்த எண்ணங்களை வந்து கையாளக்கூடிய தகுதி வந்து அப்ப நமக்கு இல்லை.
ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு தியான வாழ்க்கைக்கு நம்ம ஈடுபட்டு நம்ம ஆழ் மனம் அமைதி அடையும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணங்கள் நம்மளை கட்டுப்படுத்துற சக்தியை வந்து இழக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த சக்தியை இழக்கிறதுனால அந்த எண்ணங்கள் வந்து பலமற்று வீழ்ந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்ணங்கள் வந்து நம்மை கட்டுப்படுத்த சக்தி வந்து இழந்து பலமற்று வீழ்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பபிள்ஸ் நிறைய தாட்ஸ் இருக்கு. அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது அந்த பபுள் ஒண்ணுன்னா வெடிச்சு அந்த எண்ணங்களோட அளவு குறையிற மாதிரி அழகா அதுல காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த எண்ணங்கள் வந்து சக்தி இழந்து பலமற்று வீழ்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம எண்ணங்கள் வந்து இதனால் நீங்கள் வந்து எந்த எண்ணமும் இல்லாத ஆனால் உணரக்கூடிய தருணங்களை அனுபவிக்க தொடங்குவீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எண்ணங்கள் இல்லாம ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல நாம நம்மளையே ஃபீல் பண்றோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதற்கு வந்து உங்கள் மனதை இனி நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. மனம் நம்மளை பயன்படுத்துறதை தாண்டி இப்ப நாம நம்ம மனதை மேலே வந்து ஒரு ஆளுமை வந்து கொண்டிருக்கோம் அப்படின்ட்டு ஆளுமை நிலையை அடைகிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து கவனித்தல வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நம்ம ஆழ்ந்து சென்றால் அந்த எண்ணம் வந்து நம்ம அந்த மாதிரி ஆழ்ந்து செல்லும் போது இந்த எண்ணம் வந்து எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்க தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. வேறு வார்த்தையில சொல்றோம்னா, கவனிப்பவரை யார் கவனிக்கிறார்கள், கவனிக்கப்படுபவர் கவனிப்பவரா மாறுறாரு. இந்நிலையில்தான் நீங்கள் முழுமை அதான் கம்ப்ளீட் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணத்தை கவனிக்கும் போது நம்ம தாட்ஸை கவனிக்கிறோம். அப்புறம் நாமளே வந்து கவனிக்கப்படுபவராக மாறுகிறோம். அந்த நிலையை தான் வந்து இங்க கம்ப்ளீஷன் முழுமை அடையிறது, முழுமையான ஒரு நிலையை அடையிறது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இதுல வந்து உங்களின் இருமை தன்மையும் உலகில் உள்ள மற்றவற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட உணர்வும் வந்து மறைகிறது. அதாவது டியூவாலிட்டி வந்து இங்க இல்லாம போகுது. டியூவாலிட்டி அப்படின்னா குட் பேட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே நல்லது கெட்டது அந்த மாதிரி இல்லாம அந்த ஒன்னஸ் கான்செப்ட் வந்து இங்க வருது. டியூவல் மைண்ட் செட் வந்து நமக்கு இல்லாம போகுது. ஏன்னா குட் பேட் அப்படிங்கறது வந்து ஆக்சுவலி வந்து இல்ல. குட்டுங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட் தான். பேடுங்கிறது எதுல இருந்தா நம்ம வந்து கத்துக்கிறோம். அப்ப கஷ்டங்கள் கொடுக்கப்படுறது வந்து நம்ம கற்றுக்கொள்வதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் தி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க குட் பேடுங்கிற இருமை தன்மையே வந்து இல்லை. எல்லாமே ஒன்றுதான். ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த நிலையை வந்து நம்ம அடையிறோம். பிரிக்கப்பட்ட உணர்வு வந்து நமக்கு இருக்காது. பிரிக்கப்பட்ட உணர்வுன்னும் போது நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற உணர்வு இல்லாம இங்கதான் அந்த ஒன்னஸ் கான்செப்ட் வந்து வருது. எல்லா ஒன்னஸ் நமக்கு வந்து முழுமையாக விழித்தெழுந்தவர் ஃபுல் அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை புரிந்து கொள்ள வந்து நம்ம வந்து தியானத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தியானத்தை செய்து உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த தியான பாதையில கிடைக்கிற பலன்கள் வந்து அதிகமா பல்கி பெருகிறதால மேலும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிக இன்வால்மெண்ட் ஃபுல் இன்வால்மெண்டோட பயிற்சி வந்து எல்லாமே வந்து தொடர்ந்து செய்ய வந்து விரும்புவாங்க. இதுதான் வந்து தியானத்துல வந்து கவனித்தல். ஃபர்ஸ்ட் தியானத்துல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தியானம்னா நம்மளோட உடல் அசை மீது கவனம்,
அது வந்து ஃபோக்கஸ் இன் தாட்ஸ், தாட்ஸ் மேல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இன் ஃபீலிங்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் மேல ஒரு இதுவை ஏற்படுத்தி நம்மளை வந்து ஒரு நடுநிலைக்கு வந்து கொண்டு வருது, இன்னும் ஆழ்மான அமைதிக்கு வந்து அது வந்து கொண்டு செல்லுது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து பேரானந்த நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் நம்ம ஆழ செல்ல செல்ல நாமளே வந்து காண்பவர் காணப்படுபவரா எல்லாமே நாமே வந்து மாறிடும்னு சொல்றாங்க. அடுத்து தியானத்தில் கவனித்தல பார்த்தோம்னா நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சக்தியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து எண்ணங்கள் இழக்குது, எண்ணங்களை நாம முழுமையா கட்டுப்படுத்துறோம் அப்படின்ட்டு இங்க வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட் வந்து நம்ம அடையிறோம் இந்த தியானத்தின் மூலமாக. டியூவல் மைண்ட் செட் வந்து இல்லாம போகுது, ஒன்னஸ்ங்கிறது வந்து வருது, நீங்கள் வந்து விழித்தெழுந்தவர் ஆகிறீர்கள் அப்படின்றாங்க. அடுத்து தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பல்கி பெருகிறதுனால எல்லாருமே வந்து முழு ஈடுபாட்டோட இந்த தியானத்தை செய்ய வந்து முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா தியானம், வணிகத்தில் தியானம். இப்போ வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடா நாம வந்து பார்க்கும்போது இந்த தியானம் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு அந்த ஒரு கோணத்துல வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சாரி மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து வணிகத்துல வந்து தியானம் வந்து எப்படி பயன்படுது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தியானம் என்பது நம்மளுடைய கவனிப்பின் ஆற்றலை வந்து அதிகப்படுத்துது, அதோட சேர்த்து நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஜாஸ்தி பண்ணுது, மேம்படுத்தும் ஒரு கருவியா வந்து இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது இரண்டுமே வந்து ஒரு தொழிலுக்கு வணிகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபோக்கஸா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கும் நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, என்ன ஒரு சுச்சுவேஷன் நம்ம பிஸ்னஸ்ல ஃபேஸ் பண்ணாலுமே நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் வலிமையோட அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இது ரெண்டு விஷயத்தையுமே வந்து நமக்கு தியானம் வந்து அற்புதமா கொடுக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து நம் உணர்ச்சிகளை சிறப்பா நிர்வகிக்க இது உதவுது. எமோஷனல் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு தியானம் கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு ஊக்கத்தோட செயல்பட நமக்கு தியானம் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கீழே நாடுகளோட ஒரு விஷயமா கருதுனாங்க. அதாவது ரொம்ப உச்சத்துல இருக்கிற நாடுகள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சிறந்த லைஃபுக்கும் தொழிலையும் உருவாக்குறதுக்கும் ஒரு சிறப்பான பழக்கமாக இந்த தியானம் வந்து கருதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உருவாக்கும் நல்ல பழக்கமாக கருதி சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்க டெய்லி ரொட்டீன்ல எல்லாருமே வந்து இந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீன் அப்படின்ற மாதிரி 5 AM காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது, உடற்பயிற்சி செய்யறதோட தியானத்தையும் வந்து கண்டிப்பா சேர்த்திருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட வெற்றி பெற்ற நபர்கள் வந்து இதை அதிகமா அதுக்காக நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப தியானம்ங்கிறது வணிகத்தில் ஒரு பொதுவான அங்கமாகி விட்டது. பிசினஸ்ல வந்து ஒரு பொதுவான, ஏன்னா ஒரு இன்னர் பீஸ் கிடைக்குது, தெளிவான டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது, எமோஷனல் பேலன்ஸ் பண்ண முடியுது, இந்த ட்ரிகர் எமோஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம ரிலீஃப் ஆயிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பொறுமையா நம்மள வந்து யோசிக்கிறதுக்கு இந்த தியானம் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தியானத்துல வந்து தியானத்தை வந்து எப்படி அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, 1000க்கும் மேற்பட்ட கூகுளர்கள் வந்து உங்களுக்குள்ளே தேடுங்கள், ஃபைண்ட் வித்தின் யூ அப்படிங்கிற ஒரு வணிக பயிற்சி திட்டத்துல வந்து எல்லாருமே கலந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து தெரிஞ்சுக்கும் போது அவங்க இன்னும் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அவங்க அதை எடுத்தாங்க, அந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க. ஜென் துறவியான எழுத்தாளர் திக்நாத்
ஹான் 2011 வந்து கூகுள் நிறுவனத்தை வந்து பார்வையிட்டு அதுல ஒரு சின்ன சேஞ்சஸை வந்து அவர் பண்ணாரு. என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதியான கவனத்துடன் கூடிய மதிய உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதை வந்து கூகுள் நிறுவனம் வந்து மாதம் 2 நாட்கள் வந்து அதற்கான நாளா வச்சு அந்த அமைதியான கவனத்துடன் கூடிய அந்த மதிய உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அவங்க நிறுவனத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த தியானம் தொடர்ந்து தியானம் செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தொழிலதிபரும் வந்து கண்டிப்பா கையாளக்கூடிய கருவிகள்ல ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உங்களுக்குள்ள எந்த சிறப்பு இதுக்குன்னு தேவையா எந்த ஒரு சிறப்பு சாதனமோ பயிற்சியோ தேவையில்லை, இப்பொழுதே இதை செய்ய தொடங்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, ஓகே. அப்ப எப்படி தியானம் செய்வது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப தியானத்துக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து குறிப்பிடுறாங்க. அதிகாலையில தியானம் செய்யுங்கள். ஏன்னா காலை நேரத்துல இந்த சத்தம் இறைச்சல் இல்லாம பீஸ்ஃபுல்லா மெடிடேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுல இயற்கைக்கு அண்மையில அருகாமையில தியானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிக்க சொல்றாங்க. காலை நேரத்துல நம்ம இயற்கையோட இருந்து நம்ம தியானம் செய்யும் போது இன்னும் சிறந்த கவனத்துடன் தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து எப்பவுமே வழக்கமா ஒரே இடத்த வந்து தியானத்துக்காக ஒதுக்கிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம மனம் வந்து அந்த நம்மளோட உடல் வந்து அதை தியானத்துக்கான ஒரு இடமாகவே அங்கீகரிச்சு அதை ஏத்துக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துலயுமே தியானத்துக்காகவே ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப வந்து வசதியா இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அதிக வசதியா கூடுதல் வசதியோட இருக்கும்போது நம்ம அங்க தூங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா உடலை கவனியுங்கள். அதனாலதான் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவதே நம்மளை உடலை கவனிப்பதற்கான ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போதெல்லாம் சில நிமிடங்கள் வந்து நம்மள தியானம் செய்ய சொல்றாங்க. அமைதியா நம்ம உட்கார்ந்து தியானம் செய்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த பிரச்சனைகளை உற்று அணுகும் போது அந்த ப்ராப்ளம் நம்ம ஹேண்டில் பண்ற வே வந்து இன்னுமே கொஞ்சம் பெஸ்டா இம்ப்ரூவைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அமைதியா வந்து தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து தியானம் மற்றும் தியானத்தில் கவனித்தல். கவனிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சமநிலை, ஈக்வாலிட்டி, அதை பத்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஈக்வாலிட்டி. மைண்ட் வந்து அந்த ஈக்குவல் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. குட் பேடுங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாத்தையுமே வந்து ஒரு சமமான கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும். இப்ப அந்த சமநிலை பத்தி இங்க இன்னும் டீட்டெயிலா வந்து ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காங்க. நம்ம ஒர்க் அண்ட் லைஃப் வந்து சமநிலையா நம்ம அணுகிறது நம்ம வெற்றிக்கான மிக சிறந்த வழி அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. நம்ம ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையுமே வந்து நம்ம ரொம்ப ஈக்குவலா பேலன்ஸ்டா கொண்டு போறது தான் வந்து ஒரு கரெக்டான சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம ஆன்மீக ரீதியா பார்க்க போனோம்னா உடல், மனம் மற்றும் ஆன்மா இது மூன்றுமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த நிலையில செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செயல்படும் போது என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை வந்து ஒரு சமநிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒருவரை விட நாம வந்து எனர்ஜெட்டிக்காவும் ஒரு ப்ரொடக்டிவாவும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்குள்ளவே ஒரு சமநிலைனா நமக்குள்ளே ஒரு வாரம் நடக்கும். இதை செய்யின்னு ஒரு ஒரு தாட் வரும், செய்யாத ஒரு தாட் வரும். செஞ்சோம்னா இது செட் ஆகுமா செட் ஆகாதா, இதை நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இதுல இருந்து நம்ம எப்படி மேலே வருவோம், இந்த மாதிரி நமக்குள்ள 1000 தாட்ஸ் வந்து சமநிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு வரும். ஆனா இப்ப தியானம் செய்து உடல், மனம், ஆன்மா இதுல ஒரு சமநிலை ஒருங்கிணைப்போட வாழ்றவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னும் பாசிட்டிவா அவங்க வந்து எஃபிஷியண்டா ரொம்ப வந்து அவங்க இருப்பாங்க.
சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்மளோட மனநிலை அளவுலையும், உடல் ஆரோக்கிய அளவுலையும், சமூக அளவுலையும் மற்றும் நம்மளோட எக்கனாமிக் லெவல் பொருளாதார ரீதியாகவும் சமநிலையில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு. எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஈக்குவலா இருக்கணும். வெறும் எனக்கு தியானம் மட்டுமே போதும், நான் ஆன்மீக பாதையிலே போறேன் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம திருப்பியும் இந்த பௌதீக வாழ்க்கைக்குள்ள வந்து இங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் வந்து கத்துதான் தீரணும். நமக்கு வேற வழியே வந்து கிடையாது. இது வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு எக்கனாமிக்கலா எதுவும் வேணாம், நான் வந்து இப்படியே ஒரு லைஃப் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து நம்மளால வாழ முடியாது. அதே மாதிரி எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம், எனக்கு நிறைய பணம் வேணும்னு பணத்தை தேடியே ஓடிட்டு இருந்தாலும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலயும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடா திருப்தியான ஒரு வாழ்க்கை வந்து நம்மளால வாழ முடியாது. அப்ப இந்த எல்லா ரீதியாகவும் ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம வணிகத்தை கவனிக்கிறதோட நம்மளோட வேலை, உடல்நலம், சமூகம், குடும்பம் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம கவனம் செலுத்தணும். அதோட நம்ம தேடலில் உள்ள நம்மளோட ஆன்மீகம், நம்மளோட பகிர்தல் மற்றும் நம்மளோட இலக்கு, நம்மளோட டெஸ்டினி இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு சமநிலையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வெறும் டெஸ்டினியை பார்த்துட்டு அதை பார்த்து மட்டுமே நான் ஓடுறேன், எனக்கு வேற எதுவுமே லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த பார்த்துட்டு இப்ப பிரசன்ட்ல நம்ம வாழாம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருப்போம். அப்படியும் வந்து நம்ம இருக்கக்கூடாது, ஒரு சமநிலையில இருக்கணும் அப்படின்றாங்க. இதுல எதை ஒண்ணுக்கு நம்ம முன்னுரிமை அளிக்காம இருந்தாலுமே அது வந்து தப்புதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம லைஃபோட சக்சஸே வந்து இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஈக்குவாலிட்டியோட போறதுலதான் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்காக ஒரு டிப் என்ன தராங்கன்னா, டெய்லி மார்னிங் எழுந்ததுமே 20 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல புத்தகங்களை வந்து வாசிக்கிறதுக்காக எடுத்துக்க சொல்றாங்க. அடுத்த 20 மினிட்ஸை வந்து ஒரு ஆழ்ந்த தியானத்துக்காக எடுத்துக்க சொல்றாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு மணி நேரத்தை இந்த பயிற்சிக்காக நீங்க செலவிடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து 2 ஆண்கள் வந்து ஒரு சிறை கம்பிக்கு உள்ள இருந்துட்டு வெளியே பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எதிர்க்க இருக்கிற ஒரு சேற்று குழம்ப வந்து பாக்குறாரு, ஒருத்தர் வந்து அண்ணாந்து தெளிவான வானத்தை வந்து பாக்குறாரு. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை வந்து பார்க்கிறாரு. அப்ப தற்போது நமக்கு வந்து எல்லாமே குழப்பமா தோணலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு கூட ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சது என்ன, இப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு நம்ம வாழ்க்கை பற்றின கண்ணோட்டமே வந்து முழுமையா நமக்கு வேறவா இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு குழப்ப நிலைக்கு உள்ளாகிதான் அப்புறமா தான் நம்ம தெளிஞ்சு வந்து வெளியே வரோம். அப்ப உயர்ந்த நன்மைக்காக தான் இந்த குழப்ப சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகுச்சு. அந்த குழப்பம் இல்லாமல் இந்த தெளிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, புனிதர்கள் ஆனாலுமே சரி, இந்த துன்பத்திற்கும் சோகத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். புத்தரே ஆனாலுமே அவர் பிறந்ததுமே அவர் வந்து தெரிஞ்சுக்கல. அவர் வந்து படாத பாடுபட்டு உயிரே போகக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரையும் சென்றுதான் அந்த ஞானத்தை வந்து அவர் வந்து அடைஞ்சாரு. அப்ப இந்த குழப்ப சூழ்நிலைகள் எல்லாமே நம் நன்மைக்காக கொடுக்கப்பட்டவையே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப எதிர்மறையான ஒன்று நடக்கும்போது அதை முறியடிக்கும் திறனையுமே நீங்க வந்து பெற்றுள்ளீர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க, கடவுள் வந்து யாரால எவ்வளவு கஷ்டம் தாங்க முடியுமோ அவ்வளவு கஷ்டம் தான் கொடுப்பாரு, அதை தாண்டி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்காம நம்ம இப்படிதான் வந்து அதை அணுகணும். எதிர்மறையான ஒண்ணு நடக்குதுன்னா அதை டேக்கிள் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியும் நமக்கு இருக்கு, அதனாலதான் அந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இதை வந்து இந்த பிரச்சனைகளை வந்து எனக்கு வேணும்னு மேல சொல்லிட்டு வந்ததே நான் தான். அப்ப இங்க வந்து அதை நான் அனுபவிச்சு அதை தீக்கணுங்கிற அந்த புரிதல் இருக்கும்போது அதை இன்னுமே நம்ம எளிமையா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப அடுத்து பார்த்தோம்னா இங்க எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான்.
எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அணுவுக்குள்ளுமே உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே அந்த ஆற்றல் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு உயிர் இருக்கு அப்படின்னும் போது இங்க எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுமே நம்ம ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆன்மாவுக்கு எதிராக நம்ம செயல்பட மாட்டோம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் பெறுறோம் அப்படின்ட்டு பைபிள்லயே குறிப்பிட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு நீ என்ன கொடுக்குறாயோ அதையே தான் நீயும் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறது நமக்கு 100% தெரியும். ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிரபஞ்ச விதி. அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே இங்க இன்டர் கனெக்டட் தான் அப்படின்னு தெரியும் போது நமக்கு பிரிந்திருக்கிறோங்கிற அந்த உணர்வு இல்லாம எல்லாமே ஒன்றுதான், ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம். எல்லாமே அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த அந்த பூர்ணாத்மாவோட சிறு சிறு துகள் தான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒன்னஸ் கான்செப்ட் நமக்கு புரியும் போது நம்ம ஆத்மா வந்து அன்பின் ஊற்றா மாறுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த யூனிவர்சல் லவ்ங்கிறத வந்து நம்மளால ஆழமா புரிந்துக்க முடியும். சமநிலையில மட்டும்தான் அதை வந்து நம்ம புரிந்துக்க முடியும். அப்ப நம்ம விரும்பியதை செய்யாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஒரு தனித்துவத்தோட தான் பிறக்கிறான். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவரோட திறமை தான் அவரவர்களோட தனித்திறன். ஆனா நமக்குள்ளவே என்னோட தேடல் வேற, எனக்கான வாழ்க்கை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நிறைய நிந்திச்சுக்கிறோம். இது காரணம் வந்து நான் இப்படி அப்படின்ட்டு நம்மள நாமளே நிந்திச்சுக்கிறோம். ஆனா அது மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளயுமே ஒரு தனித்திறமை இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப நமக்கான பரிசு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நாம வந்து ஃபோக்கஸ் ஆன் இன்னர் செல்ஃப். நமக்குள்ள ஆழ சென்று நமக்கான பரிசு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் அணுகலாம். நம்ம வந்து ஒரு காமன் சென்ஸோடவும் நம்ம அணுகலாம். ஸ்பிரிச்சுவலா அணுகுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பௌர்ணமி நாட்கள்ல தியானம் செய்யறதும் கூட்டு தியானங்களை ஈடுபடும் போதும் நமக்கு தானாகவே நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கை நோக்கம் என்ன, அந்த ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா 41 நாட்கள் வந்து கடுமையான தீவிர தியான பயிற்சிகள் செய்வது மூலமாகவும் நம்ம முயற்சி கொண்டு அதை வந்து தியானம் செய்யறது மூலமாக நம்ம 3ஆம் கண் அனுபவமா வந்து அதை பெற முடியும். அடுத்து காமன் சென்ஸ் மூலமா நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம வந்து திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல வந்து ஒரு சர்டன் சுச்சுவேஷன் வந்து வந்துட்டே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம், ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா நம்மளோட விருப்பங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம எண்ணங்கள் எதை நோக்கி அதிகமா போகுது, நம்மளோட டிசையர் என்னவா இருக்கு அப்படின்ட்டு நாம நம்மளையே வந்து செல்ஃப் செக் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயத்தையே செய்யறோமா, எப்படி நம்ம நம்மளை ஹேண்டில் பண்றோம், நம்மளோட விருப்பங்கள் எதுவா இருக்கு, நம்மளோட வெறுப்புகள் எதுவா இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னாலுமே நம்ம காமன் சென்ஸ் மூலமாகவுமே நம்மளோட டிசையர் என்ன, லைஃப் பிளான் என்ன, எதுக்காக நாம வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து வாழ்க்கைங்கிறது வந்து நாம சிறந்தது அப்படின்னு சொல்ல, வாழ்க்கையில வந்து இந்த விஷயம் நான் சிறந்ததுன்ட்டு நம்ம எதையுமே வந்து குறிப்பிட முடியாது. அந்த எல்லைக்குள்ள அடைக்கவே முடியாது. அதுக்கும் மேல எல்லையற்றதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வரையறைக்குள்ள அடைத்து வைக்கவே முடியாது இந்த வாழ்க்கையை. அதை விட ரொம்ப மேலான ஒரு விஷயம் வந்து இந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில இவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நம்மளால யாரையும் குறிப்பிட முடியாது. இந்த விஷயத்த நான் தான் சிறப்பா செய்வேன்னு சொன்னேன்னா அதை விட சிறப்பா செய்யறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப இதுதான் சிறந்ததுன்ட்டு ஒரு லிமிட் நம்மளால வைக்க முடியாது. அந்த மாதிரி வைக்காம நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம பாதையில நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து டோன்ட் கம்பேர் லைஃப் ஆல்வேஸ் வித் குட் அண்ட் பேட். அப்படின்னா வாழ்க்கை குட் பேட்ல வாழ்க்கையை வந்து வெற்றியோடவும் தோல்வியோடவுமா நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப 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 அருமையான விஷயத்த வந்து இங்க குறிப்பிட்டாங்க. நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுல வெற்றி அடையிறோம், இல்ல தோல்வி அடையிறோம். அந்த கருத்தோட்டத்துலதான் நம்ம வந்து வாழ்க்கையை அணுகுறோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு தாட்டை விட்டுட்டு
ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிற அந்த லேர்னிங் ஆட்டிடியூடோட தான் நம்ம ஒரு விஷயத்தையுமே செய்யணும். பார்க்க முடிஞ்சதுன்னா நம்ம லைஃப் வந்து இன்னுமே கிரியேட்டிவாக மாறும். நம்ம இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக வந்து மாறுவோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த வந்து இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ எதை செஞ்சாலுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி யோசிக்காம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இதுல இருந்து நான் என்ன கத்துப்பேன் எனக்கு இது அப்படிங்கிற ஒரு இதுவோட ஆட்டிடியூடோட நம்ம அதை அணுகணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து நாம நம்மள நேசிக்கிறத பத்தி குறிப்பிடுறாங்க. செல்ஃப் லவ் உங்களை கூட அன்பை வெளியே தேடி பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை வெளியே தேடுன்றதுங்கிறது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம் அப்படின்றாங்க. உண்மையில வந்து சுய அன்புங்கிறது தான் அன்புக்கான ஒரு ஆதாரம். இப்ப வந்து ஒரு பானை ஃபுல்லா வந்து நீர் இருக்கு, சுத்தி ஒரு 10 பானை இருக்கு. இந்த பானை ஃபுல்லா நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்குனாதான் அந்த பானை சுத்தி இருக்க எல்லா பானைக்கும் தண்ணி கொடுக்கும். இப்ப இந்த பானையே காலியா இருக்கு, பக்கத்துல ஒரு 10 பானை இருக்கும்போது இது எதை கொடுக்கும்? அதான் வந்து இங்க சுய அன்புக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்ப நமக்குள்ள அந்த அன்பு இருந்தாதான் அதை வாரி வாரி எல்லாருக்கும் கொடுக்கும். நமக்குள்ளவே அந்த அன்புங்கிறதுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கும் போது அப்ப சுத்தி இருக்கிறவங்க வந்து அதை தான் பிரதிபலிப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம அன்பு தேடி பிரயோஜனம் கிடையாது. நம்மள வந்து முதல்ல அன்பு செய்ய தொடங்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து உங்கள் பணி வந்து நம்மளோட வேலை வந்து அன்பை தேடுறது இல்ல, அன்புக்கு எதிரியா நமக்குள்ள இருக்கிற தடைகளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ரூமி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது அன்பின் தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நமக்கு இருக்கிற கோபம், பொறாமை, எரிச்சல் உணர்வு, பேராசை, ஆணவம், இது எல்லாமே வந்து அந்த அன்புக்கு எதிராக நமக்குள்ளே நம்ம கட்டி வச்சிருக்கிற பெரிய பெரிய கோட்டைகள், மோசமான கோட்டை. இதெல்லாம் தகர்த்தெறிந்தா மட்டும்தான் அந்த ஆழமான அன்பை வந்து நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து தன்னை அறிதல் தான். அறிதல்ங்கிறது வாழ்நாள் முழுக்க நீட்டிக்கக்கூடிய ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லைஃப் டைம் ஆக்ஷன். நம்மள வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து லேர்னிங்கிறது வந்து பூஸ்ட் பண்ணுது. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை அணுகும் போது தானே ஓ நான் யாருங்கிறத வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மள அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு நபரோ வராங்க அப்படின்னா நமக்குள்ளே நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு அறிகுறியா அவங்க வராங்க அப்படிங்கிற ஒரு பெரிய படிப்பினை வந்து இங்க இருக்கு. அதாவது அதை ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கணும். இப்போ திடீர்னு ஒரு மோசமான சுச்சுவேஷன் இல்லை மோசமா நம்ம கிட்ட வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கு. அதை தான் அவங்க வந்து அங்க எனக்குள்ள 1% இருந்தாலுமே அவங்க 100% அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மேல தப்பு இல்லை, அந்த விஷயம் எனக்குள்ள இருக்கு, அதை வந்து எனக்கு உணர்த்தி எனக்கு உதவ வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சில நேரங்கள் வந்து நமக்கு வந்து ஓகே இந்த லைஃப் இந்த ஜாப் எனக்கு ஓகே, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு மனநிறைவா இருக்கா அப்படின்னு நாம உணர்ந்தாலுமே வெளியிலிருந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து நம்மள வெளியே வர்றதுக்காக தான் அந்த சிச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க என்னன்னா ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமா எடுத்துக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆசிரியரா எடுத்துக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இங்க வெறுப்புங்கிறது இருக்காது, நன்றி உணர்வு மட்டுமே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்ப நம்மளோட சக்தி வந்து வெளியில இப்ப எனக்கு வந்து ஒரு 4 வீடு இருக்கு, 10 ஏக்கரா இடம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, நான் இவ்வளோ பெரிய வேலையில இருக்கேன், இவ்வளோ பெரிய பதவியில இருக்கேன், அப்ப இதெல்லாம் என்னோட சக்தி என்னோட பவர் அப்படின்னும் போது இது வெளியே இருக்கு. இது வந்து வெளிப்புற சக்தி வந்து என்ன கொடுக்குதுன்னா எனக்கு அகந்தையை கொடுக்குது, என்கிட்ட எவ்வளோ இருக்குப்பா எனக்கு ஒரு ஈகோவை கொடுக்குது. ஆனா உள்புற சக்தி வந்து எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பவர், என்னையே நான் பெஸ்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிற ஒரு அதிகாரத்தை வந்து கொடுக்குது. வெளிப்புற சக்தி வந்து ஒரு டெம்பரவரியானது,
அந்த பதிவு நாளைக்கு யாருக்குன்னா போயிடலாம். நாளைக்கு அந்த 4 வீடு வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடலாம். இன்னைக்கு நான் செய்யற வேலைக்கு நாளைக்கு இன்னொரு ஒருத்தர் வரலாம். என்னோட பணத்துக்கு நாளைக்கு வேற ஒருத்தர் தான் பொறுப்பா உரிமையாளரா இருப்பாங்க. ஆனா இந்த உள்புறத்துல இருக்கிற இந்த அகசக்தி வந்து என்றுமே நிரந்தரமானது. என்று நமக்கு கிடைக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள எப்பவுமே நீக்கமற நிறைஞ்சே இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஞானமும். அதே போல இந்த வெளிப்புற சக்தி வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எவ்வளவுதான் நம்மளால சேர்க்க முடியும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா இந்த அகசக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு வரம்பே இல்லாத ஒரு விஷயம், வரம்பற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து இந்த சமநிலை அப்படிங்கிற பார்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அழகா ஒவ்வொன்றும் பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் அழகா சொல்லும்போது சார் சொன்னது ரீகேப் ஆகுது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுதான் Thank you. தியானம்னா ஏதோ செய்யணும் ஏதோ செய்யணும்னு இல்லை. தியானம் இஸ் டூயிங் நத்திங். அது அழகா இந்த புக்ல நமக்கு சொல்லியிருக்காரு சார். டூயிங் நத்திங், எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் தியானம். ஏதாவது செய்றீங்கன்னா தியானம் கிடையாது. உங்களோட மூளையை யூஸ் பண்ணி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஏதாவது செய்றோம், அங்க வர எக்ஸ்பீரியன்ஸை கவனிக்கிறோம், ஏதோ பண்றோம், ஏதோ இருக்கு, என்ன நடக்குது என்ன நடக்குது, அந்த கொஸ்டினிங், அனலைசிங், அது எல்லாமே செய்றீங்கன்னா அது தியானமே கிடையாது. எது நடக்குதோ அதுல சாட்சியா நம்ம போயிட்டே இருக்கிறது தான் தியானம். அங்க நான் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் யாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணா நம்ம இணைஞ்சிரணும். அந்த ஒண்ணா ஒன்னஸ்ல இணைஞ்சிரும் போது அங்க வந்து கேள்விக்குறி அப்படின்றது வராது. இப்ப நானு நீங்க அப்படின்ற அந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கும்போது தான் இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இது சரியா, இது தியானமா, இல்லையா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். கண்ணை மூடி நம்மள நாம அந்த தியானத்துக்கு அர்ப்பிச்சிடணும். எதுவுமே செய்யாம அந்த அர்ப்பணையோட நம்ம உட்கார்ந்துட்டோம்னா தியானம் அதுக்கு தெரியும். எது நம்ம மூச்சோட நம்ம வந்து கவனம் செலுத்தி உட்கார்ந்துட்டோம்னா அது பிகினிங் தான் மூச்சு. நமக்கு ஆழ்நிலைக்கு போன அப்புறமா அங்க மூச்சு கூட கிடையாது, எதுவும் கிடையாது. நத்திங்னஸ். அந்த நத்திங்னஸ் அப்படின்னா நம்ம வந்து எதுவும் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த நத்திங்னஸ்ல அதுக்கு தான் நிறைய பேர் வந்து தியானம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. நிறைய பேருக்கு கொஞ்ச நேரம் பிரெத்த கவனிச்ச உடனே நத்திங்னஸ் வந்துருது. நத்திங்னஸ் அப்படின்றது எதுவுமே செய்யாத நிலையில அவங்க பயப்படுறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது, நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா, என்ன ஆகுது, அந்த நத்திங்னஸ்க்கு பயப்படுறவங்க தான் நிறைய பேர் வந்து தியானத்தை வந்து வேண்டாம், பயமா இருக்கு பயமா இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அந்த நத்திங்னஸை வந்து பொறுக்க முடியாது அவங்களால. ஏன்னா எப்பவுமே எல்லாரோட இருந்துட்டு அந்த டிஃபரன்ஷியேஷன் வேறுபாடோட இருந்துட்டு ஒன்னஸ்க்கு போன உடனே அந்த பயம், ஒன்னஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த நத்திங்னஸை அக்செப்ட் பண்ண முடியாது. கண்ணை மூடி அந்த இருளையும் அக்செப்ட் பண்ண இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாததால தியானமே வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி போறாங்க. ஒதுங்கி போறவங்க எல்லாரும் கூட தியானத்துக்கு பயப்படுறாங்க. அப்படின்னா அவங்களோட உண்மையை பார்க்கறதுக்கே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. யார் ஒருவர் கண்ணை மூடி என்னால உட்கார முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களோட உண்மை நிலைய அவங்க பார்க்கறதுக்கு அவங்களாலேயே முடியல. சோ இதுதான் உண்மை. ஆனா அது ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். அது ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ கண்ணை மூடினா யாரு இருக்காங்க? நான் என்னோட இருக்கேன். நான் என்னோட அக உலகத்தை பார்க்கிறேன். அப்போ நான் என்னோட அக உலகத்தை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணுமா, இல்ல பயந்து இருக்கணுமா? இப்ப நான் என்னோடயே நான் பயந்தா நான் உலகத்தோட எப்படி வாழ முடியும்? நான் உலகத்தோட எப்படி கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அப்படின்றது எனக்கு காட்டுவது. என்னை எனக்கு காட்டும்போது நான் என் கூட கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஸோ எப்போ நான் என் கூட கம்ஃபர்டபுளா இருந்து என்னை பத்தி நான் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ உலகம் எல்லாமே புரியும். நமக்கு என்ன சொல்லுவாங்க, எதை நீ வெளியே தேடுறாயோ அது உனக்குள்ளேயே இருக்கு. ஸோ எப்போ நமக்குள்ள தேடி நம்ம அதை புடிச்சுக்கிறோமோ அப்போ வெளியே எதுவுமே தேடுறதுக்கு நமக்கு வாய்ப்பே இருக்காது. தேடணும்னு தோணவும் தோணாது. ஸோ ஒன்லி திங்
மெடிடேஷன் இஸ் நத்திங்னஸ். டூயிங் நத்திங். டூயிங் நத்திங் இஸ் மெடிடேஷன். அந்த எம்டினஸ்குள்ள இருக்கிறது. அண்ட் அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க தேடலுக்கு 100% ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு எது வேணாலும் வெளியே தேடினா கிடைக்காது. கிடைச்சாலும் அதுல திருப்தி கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும். வெளியே தேடி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது டெம்பரவரி. எப்போ கண்ணை மூடி உங்க அக உலகத்துல நீங்க தேடுறீங்களோ அப்போ உங்களுக்கு கிடைச்சது அது பர்மனன்ட். அதுதான் 100% உங்களோட ஆன்சர். இதுதான் தியானம் உங்களுக்கு சொல்றது. ஸோ தேங்க்யூ ஷாலினி, வெரி நைஸ். தேங்க்யூ. பாலா சார் ஏதாவது சொல்றீங்களா? தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டர் ரொம்ப பயங்கர சூப்பரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நல்லா சொல்றாங்க மாஸ்டர். அந்த மாதிரி நானும் கண்டிப்பா நான் அடுத்து வர்ற ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து எனக்கு பிரபஞ்சம் வந்து வாய்ப்பு கொடுக்கும் மாஸ்டர். நான் எதிர்பார்க்கிறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ ஷாலினி மேடம், நீங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை வச்சுட்டு அகைன் நமக்கு வந்து செஷன் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.